திரு சாமிநாதன், இளைஞர்கள் வாக்கு முழுவதுமே விஜய்க்கு அப்படின்னு பல விவாதங்கள்ல பேசுனத பார்க்கிறோம். 2026 ஓட்டிங் பேட்டர்ன்ல இளைஞர்களுடைய வாக்கு ஒட்டுமொத்தமா தாவேகாவுக்கு தான் அப்படின்னு நகரப்போதா? இல்ல, பெரும்பான்மை விஜயை நோக்கி நகரும். நம்ம ஒட்டுமொத்தமாக என்று சொல்வதை விட பல்வேறு கட்சிகள் இருக்கிறவங்க, அவங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கும் இளைஞரணி இருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய இளைஞரணியினுடைய மாநில செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இருக்கு. ஸோ அதனால அங்கேயும் கொஞ்சம் இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா அதுல மேஜர் ரோல் பண்ண போறது தாவேகா தான். கிட்டத்தட்ட 80%, 70% 80% வந்து விஜய் பக்கம் தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இளைஞர்கள் ஓட்டு. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு ஒரு முதல்ல வாக்களிக்கிறவர்கள், நீங்க வந்து இந்த இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறாங்க 18 to 19 வயது. கடந்த 2021 அப்படி போட்டவங்களோட எண்ணிக்கை வெறும் 4 லட்சம் பேர் தான். வெறும் 4 லட்சம் பேர் தான் 2021 தேர்தலில் முதல்ல ஓட்டு போட்டவங்க. ஆனா வர்ற தேர்தலில் இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 12.5 லட்சம் பேர் போடுறாங்க. அவங்களோட அரசியல் புரிதல் என்பது விஜயா தானே இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட அவர்களுக்கு வந்து ரொம்ப ஆழ்மனதில் இடம் பிடித்தது ஒரு நடிகர் என்கிற முறையில விஜயா இருக்கும். இல்ல, போடுவதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி சொல்லலாமா? போடுவதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆமா ஆமா, கிட்டத்தட்ட ஆமா, நிச்சயமா முதல் வாக்காளர்கள் ஒரு 12.5 லட்சம் பேர் வராங்க. கடந்த தேர்தலை விட அதுவே 8 லட்சம் அதிகங்கிறேன். கிட்டத்தட்ட அது வந்து விஜய்க்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் இல்ல, 2021க்கும் 2026க்குமான அந்த 5 வருட காலத்துல 3 மடங்காக புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை கணிசமா கூடியிருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா புதிய வாக்காளர்கள் கூடியிருக்காங்க. அவர்கள் வந்து இப்ப 18 to 19 வயது மட்டும் சொல்றேன். அத முதல் வாக்காளர்கள் அவங்க தான் 18 to 19 வயது. அது 2021 வெறும் 4 லட்சம் பேர். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 10.92 லட்சம் பேர். இந்த தேர்தலில் எஸ்ஐஆருக்கு பின்பு 12.51 லட்சம் பேர். நம்ம பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம் சார். எஸ்ஐஆர் பணிகள்ல தாவேகா உரிய கவனமே செலுத்தல. ஆனா பாருங்க, 18 to 19 வயசோட ஓட்டு எண்ணிக்கை கூடியிருக்கு. கிட்டத்தட்ட திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இல்ல களத்துல நின்னாங்க. பட் அங்க யாருடைய ஓட்டா அது கூடியிருக்குன்னா இளைஞர்களுடைய ஓட்டு கூடியிருக்கு. சோ அப்ப அதுவும் விஜய்க்கு ஒரு சாதகமான அம்சமா தான் இது மாறுது. அப்படிங்கிறதுக்காக இளைஞர்கள் ஓட்டுல பெரும்பகுதியை விஜய் தான் ஈர்ப்பார் அப்படின்னு பாக்குறேன். கிட்டத்தட்ட தூத்துக்குடியில அவருக்கு வந்த கூட்டங்கள்லாம் அதை தான் நமக்கு உணர்த்துது. ஒரு பெரும்பகுதியை அவர் ஈர்க்க முடியும். ஒரு சின்ன பகுதியை திமுக, அதிமுக, சீமான் போன்றவர்கள் இழக்க மாட்டாங்க. இருக்கிற ஓட்டை இழக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கொள்கை சித்தாந்தம் பேசுறாங்க. அதுக்காக திமுக, அதிமுக சித்தாந்தம் இல்லைன்னா அவர்களுக்கும் சித்தாந்தம் இருக்கு. பட் விஜய் என்கிற அந்த ஒரு கவர்ச்சியின் முன்பு சீமான் மட்டும்தான் தாக்கு பிடிப்பார்னு தோன்றுகிறது இளைஞர்கள் ஓட்டுல. ஏன்னா அவரும் ஆக்ரோஷமாக பேசுகிறார், அதற்கு ஈடு கொடுத்து பேசுகிறார். அதனால சீமான் தாக்கு பிடிப்பார். மற்ற திமுக செய்திருக்கக்கூடிய திட்டங்களால, இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் போன்ற திட்டங்களால ஓரளவு அவர்களும் ஈடு கொடுப்பாங்க. மற்றபடி அதுல 80% ஓட்ட இளைஞர்கள் ஓட்டு விஜயை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மட்டும் திரைக்கவர்ச்சியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு கருதுறீங்க? ஆமா, அவர் வந்து ஒரு சித்தாந்த அரசியல், தமிழ் தேசியம். நீங்க விஜய் வந்து மாற்று சக்தி என்று பார்த்தாங்க. அப்படி அந்த ஸ்டாண்ட்ல அவர் இருந்திருப்பாருன்னா சீமான் கட்சியிலிருந்தும் பெரிய சேதம் உருவாயிருக்கும். கடந்த காலங்களில் நானே சேதம் உருவாகும் என்று நினைத்திருந்தேன், பேசியிருந்தேன். பட் இப்ப களத்துல எப்படி தோன்றுகிறதுனா, களத்துக்குள்ள சென்று பார்க்கிறப்ப சீமான் அவர்கள் அந்த தமிழ் தேசியத்திலே நிற்கிறார். இன்னொன்று, திமுக 2000 சொன்னா அதிமுக 2000 சொல்றாங்க, விஜய் 2500ங்கிறார். சீமான் இலவசங்களை தவிர்க்கிறார். சோ அப்ப அது ஒரு மாற்று சக்தி என்கிற இதுல நாம் தமிழர் கட்சி பாதுகாக்கப்படுதுன்னு தான் பாக்குறேன். அவர்களுக்கு வேண்டுமான பெரிய சேதம் இல்லாம, அவர் அதுக்காக வாக்கம் கூடாது, பெரிய சேதம் இல்லாம காப்பாற்றப்படுவார்னு பாக்குறேன். அப்ப இளைஞர்கள் ஓட்ட விஜய் கிட்ட இழக்க போறது மேஜர் ஷேரா திமுக, அதிமுக தான் இருக்க போறாங்க. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நீங்க தேமுதிக வந்து விஜய பிரபாகரன் போன்ற இளைஞர்கள் அங்க இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளுமே பெரிய சேதத்துக்குள்ளாக போறாங்க. இளைஞர்கள் ஓட்டை மையப்படுத்தி விஜய் தான் அதுல பிரதானமா இருக்க போறாரு. நீங்க கிட்டத்தட்ட சார் இப்போ 2.25 கோடி ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு. அதுல ஒருவேளை 50% எல்லா பக்கமும் போச்சுனாலே விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டே 1 கோடி ஓட்டாயிருது. அப்ப மொத்த ஓட்டே 5.5 கோடினா 5ல் ஒருவர் தாவேகாக்க போடுறாங்களா? அப்ப இளைஞர்கள் பலம் அவ்வளவு இருக்கு. சோ இப்படி பல சிக்கல்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு. சோ அந்த வகையில அந்த இளைஞர்கள் ஓட்டு இந்த தேர்தலில் முக்கியத்துவம் வருது. அதை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு. பட் இயல்பாகவே மற்றவங்க அதை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு. விஜயை நோக்கி இவர்கள் நகர்றாங்க. அது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் பெரிய கிரவுண்ட் ஒர்க் பண்ணாம, களப்பணி செய்யாம, உங்க விஜய் நான் வரேன்னு ஒரு பாடல்கள் வழியாக மட்டுமே ஊர்களுக்கு வர்றப்ப மற்ற கட்சிகள்லாம் இளைஞர்களை தேடி போக வேண்டியிருக்கு. பட் விஜயை தேடி இளைஞர்கள் வர்றாங்க. இது ஒரு அரசியல்ல ஒரு வினோதமான ஒன்றாகத்தான் இருக்கு அப்படின்னு.